முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து யார் முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வராங்களோ அவங்க வயசானாலும் கையில் கம்பு குச்சி அந்த மாதிரி ஊனாமல் வெறுங்கையோடு நடந்து போவாங்களாம். அதுதான் அர்த்தம். முருங்கைக்கீரையில் அதிக இரும்பு சத்தும் B12 நிறைஞ்சிருக்குது. இப்போ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இப்போ பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு பொரியல் எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2-3 சிவப்பு மிளகாயை கிள்ளி போட்டிருக்கிறேன். இதோட நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துடலாம். கீரையை வானொலியில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் போல் பரட்டி எடுத்துக்கோங்க. கீரை பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பில் கிண்ட கம்மியாயிடும். கீரை வேகிறதுக்கு ஒரு 250 ml போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. வேகலைன்னா திரும்ப கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி. கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். ரொம்ப உப்பு சேர்க்க வேணாம் கீரைக்கு, அப்புறம் ரொம்ப உப்பு ஜாஸ்தியாக தெரியும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கிண்டி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழித்து கீரையை பார்த்தாக்கா நல்லா வெந்திருக்கும். ஆரம்பத்தில் கீரையோட கலர் இளம் பச்சையாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா டார்க்காக ஆயிடுச்சு. கீரையோட கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் குத்தி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் கீரை நல்லா வெந்திருக்காது. கீரையில் தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சு. இப்போ அரைமுறி துருவின தேங்காயை இதோட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால நம்மளுக்கு கீரையில் உள்ள கசப்பு தன்மை தெரியாது, நல்ல சுவையாகவும் இருக்கும். அதிக சுவையும் சத்தும் நிறைஞ்ச முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட்லேயே முருங்கைக்கீரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.